வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நான் நல்லா இருக்கிறேன். பூனைக்குட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ஊருக்கு வந்தேன். எங்கள் சொந்த ஊர் ஒட்டஞ்சிட்டம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அங்கே ஒரு சின்ன வேலையாக வந்தேன். போய்கிட்டு இருக்குது. அது சில பேருக்கு தெரியும் சொல்லியிருக்கிறேன், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்பாவுடைய சொத்து. எனக்கு அப்பா அம்மா 2 பேர் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறதுக்கோ இல்லை மற்ற எதுக்குமே எனக்கு உரிமை இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப 2 பேருமே நல்லா அடித்து தொந்தரவு பண்ணி இது பண்ணி காட்டி விட்டாங்க. அந்த ஒரு இதனால நான் எனக்கு தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் கேஸ் போட்டுட்ருக்குறேன். கோர்ட்டில் நடந்துகிட்ருக்குது. அந்த இதுக்கு வாய்தாக்காக நான் போயிட்டு வந்தேன். ஒன்றே நான் இதில் சொல்லிக்கிறேன், இதை அவங்க பார்ப்பாங்க. பொய்ச்சாட்சி உயிர் எழுதி வச்சுருக்குறோம், வெங்காயம் எழுதி வச்சுருக்கோன்னு எங்களை சொல்லிக்கிட்டு அதில் ஃபார்மாலிட்டி பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நேர்மையாக என்கிட்ட கேட்டு இது மாதிரி ப்ராப்ளம்னா கூட நான் கொடுத்துட்டு போயிடுவேன். நான் இந்த பொய்ச்சாச்சி உயிர் எழுதி வச்சுருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், சத்தியமாக நான் நடக்க விட மாட்டாத. எவ்வளோ வேணாலும் நான் போராடுவேன், எவ்வளோ உயிர் உள்ள வரைக்கும் நான் போராடுவேன். எங்கள் பிள்ளைகளை வச்சு ஏதாவது கிரிமினல் மூலம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் கூட பண்ணிங்கன்னா நான் அதுக்கும் நடவடிக்கை எடுப்பேன். நான் எங்கள் பிள்ளைகளை எக்காரணத்தை கொண்டு எந்த விதத்துலையும் பேசக்கூடாது. அவங்களுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் அந்த பிள்ளைகளை வளர்த்தவும் இல்லை, நீங்கள் பார்க்கவும் இல்லை. என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய அப்பா அம்மா பார்த்தாங்க. எனக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே எங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்க. எங்கள் அப்பா அம்மாவுடைய உழைப்பில் தான் எனக்கு என் பிள்ளைகள் எல்லாத்துக்குமே செஞ்சாங்க. நீங்கள் உங்களுடைய காசில் 10 பைசா எந்த ஒரு இதுலையும் செய்யலை. சொல்ல போனேன், எங்கள் சின்ன ஏதோ கொஞ்சம் செஞ்சு 1.5 லட்ச ரூபா செஞ்சுருக்கு அப்படிங்க. நான் போய் பேசலையும் அதை நான் கண்டிப்பாக திருப்பி கொடுக்க சொல்லி கேட்டேன். நான் கண்டிப்பாக நான் அதை கொடுத்துருவேன். சூழ்நிலை சந்தர்ப்பம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குன்னு கொடுத்துருவேன். இவங்க பெரிய ஒருத்தர் தான் போட்டு நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன நோண்டினாலும் கடவுள் உனக்கு தண்டனை ஒன்று கொடுப்பாரு. என் அப்பா அம்மாவை அடிச்சில கடவையாக 2 பேர்த்தையும் மூஞ்சியாக குத்துணும் இல்லை. நான் பார்த்துருக்கேன், அப்பா படிச்சதை நான் பார்த்துருக்கேன், நான் அம்மா படிச்சதை நான் பார்க்கல. அம்மா மறுநாள் எங்கே சொல்லிட்டு அழுதுருக்காங்க. நீ தாய் தப்பனை எப்போ நீ அடிக்கிறியோ உனக்கு கடவுள் அங்கே ஒரு பக்கம் உனக்கு ஆப்பு வச்சு விட்ருப்பாரு. சரியா? நீ மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கலாம், இல்லை எங்கே கீழ் நோக்கியே போய்கிட்டு இரு, அது உன்னோட இஷ்டம். அதுக்கு உண்டான வட்டி முதலும் கடவுள் கொடுத்துருக்காரு, இன்னும் கொடுப்பாரு. ஏன்னா இப்போ கூட போயிட்டு போன்னு சொல்லி போட்டு விட்டு இன்னைக்கு கடவுள் கொஞ்சம் போயிட்டு போன்னு எடுத்து விட்டுட்டு போயிடுவார். இல்லைனா இப்படி தான் பண்ண முடியும்னா பண்ணிகிட்டே இருக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நேர்மையாக போலைங்க, நேர்மையாக போங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு துணை இருக்கார். நீ குறுக்கு வழியில் போய் எதையும் சாதிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சா சத்தியமாக முடியாது. சரியா? நான் நைட்டியில் என்ன ட்ரெஸ்ஸில் வந்தேன், உங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒரு குறைய உங்களுக்கு சொல்லி அது என்ன பண்ண முடியும்? எதுவும் என்கிட்ட நடக்காது. நான் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் வேண்டாம். எனக்கு எல்லா டேலண்ட் இருக்குது, புரிஞ்சுக்க. போய் சொல்லி எப்படியாவது காயத்தை வாங்கிட்டு போயிரு, அதை வாங்கிட்டு போயிரு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். கோர்ட்டில் போட்டோம்ல, அங்கே என்ன நடக்குதோ நடக்கட்டும், நான் சொல்கிறேன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். வக்கீல்கிட்ட கேட்டேனே நான், எங்கே அந்த கையெழுத்து காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு. அது பேப்பரில் இல்லை, உயிர் எழுது மொபைலில் வச்சுக்கிட்டு காட்டி பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி நீ மொபைல் வச்சு நான் பார்த்துட்டேன். அந்த கையெழுத்து எந்த ரேஞ்சில் போட்டிருந்து நீ தான் போட்டதை. என்ன எவனை சொல்கிறேனோ எவன் பண்ணுறனோ அவனுக்கு தெரியும். நான் பார்த்தேன். அது அப்பா போட்ட கையெழுத்து இல்லை, பத்திரத்தில் இருக்குது அப்பா போட்ட கையெழுத்து. நான் அந்த கையெழுத்தை ப்ரூவ் பண்ணணும்ல, எங்கிட்ட இல்லை பத்திரம். உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், வீண் செலவு பண்ணி இழுத்துக்க வேண்டாம். வக்கீலுமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சரி நான் பார்த்து கொடுத்துட்றேன், நான் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் அதை நம்பிட்டு போகிறீங்க. நான்லாம் அப்படி நம்ப மாட்டேன். நான் வேணாம். நீங்கள் வீட்டில் மட்டும்தான் ஆட்டம் போடுறீங்க. நான் எந்த இடத்துலையுமே எதுவும் என்னால் முடிவு பேசுறதுக்கு. நான் தற்பெருமை பேசிட்டு போக கிடையாது. அந்த நேற்று கோர்ட்டில் நான் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எப்படி பேசுகிறேன்? நான் பயந்துட்டு பேசுகிறேன். நான் உண்மை பேசுறதுக்கு நான் எதுக்கு பயக்கணும்? நான் எதுக்குமே பயக்கல. அப்பா அம்மாவை பார்த்தது யார்? நீங்கள் பார்த்தீங்களா? சின்னண்ணாவை விட்டுரு பார்த்தா அப்படி கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி. ஆனால் அவன் அதை கொடுத்து போட்டு நகையெல்லாம் சுருட்டிட்டு ஓடி போயிட்டான். சரியா? வீட்டிலேருந்து ஒரு 5-6 பவுன் நகை சுருட்டி திருட்டு போயிட்டான் அவன். அதை நான் அவனை விடமாட்டேன், சும்மா அதிகம் இழுப்பேன். இதில் சும்மா எங்களுக்கு தான் எழுதி கொடுத்துட்டாரு உயில் அப்படின்னா எத்தனாம் தேதி எழுதினாரு? நான் கேட்டாங்க, வக்கீல்கிட்ட கேட்டேன், எந்த டேட்டில் எழுதியிருக்கு உயில் காமிங்க அப்படின்னா. ஏன் அவர் காமிக்கல? சும்மா இதெல்லாம் மேகாத்துக்கு கட்டுற படல் மாதிரி. அந்த மேகாத்துக்கு மட்டும்தான் நிற்கும். அதுக்கப்புறம் அந்த படல் தூக்கி வீசியிருக்கும். மழை பெஞ்சுன்னா கரையை பிடிச்சிட்டு கீழே போயிடும். அது மாதிரி தான் இது. இந்த சின்ன பிள்ளைத்தனமா இதெல்லாம் பண்ண வேண்டாம். என்னென்ன ப்ரூஃப் இருக்குதோ அதை மட்டும் கொடுங்க. இதெல்லாம் சத்தியமாக வேகாது. சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக எடுபடாது. நீங்கள் என்ன பேசி என்ன வேணாலும் நீ பேசிப்பாரு, என்ன வேணாலும் ப்ரூஃப் கட்டுப்பாரு. நான் ஜெயிச்சுக்கிட்டே தான் போவேன். நான் நினச்சேன் சரி போயிட்டு போதும், அந்த பையன் கல்யாணம் இல்லாமல் இருக்குது கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் பிள்ளையோடு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் இந்த கிரிமினல் மைண்டை வச்சு ஒன்று யூஸ் பண்ண அங்கேயும் வச்சு இது பண்ண சார், இதெல்லாம் ஒரு மேட்ரா? 60 வருஷத்துலாம் உங்களை விட பல மடங்கு நான் பார்த்துருப்பேன். நான் ஒரு சிங்கிள் மதராக என்னுடைய பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். சரியா?
நீங்கள் சொன்ன மாதிரி நான் நீங்கள் எப்படி பேசினாலும் பேசிக்கலாம், ஒரு தரக்கரவாக எப்படி வேணாலும் பேசிக்கலாம். அது அவரவருடைய உரிமை, தனிப்பட்ட விருப்பம். நான் எப்படி வேணாலும் வாழலாம், அது ஏன் இஷ்டம். உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நைட்டிக்கோ வந்தால் அவனுக்கு என்ன, ட்ரெஸ் ஆட வந்தால் அவனுக்கு என்ன, வெங்காயத்தோடு வந்தால் அவனுக்கு என்ன, அதை பற்றி பேசாத. உன் வேலையை தான் அதை பார்த்து பேசிட்டு போயிட்டே இரு. என்ன நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். எது வந்தாலும் நான் பேஸ் பண்ணுறேன். இன்னும் நான் அதை இதுக்கு முன்னாடியே பின்தங்கல, இனிமேலாம் பின்வாங்க போகிறேன். 4 வருஷம் ஆகி போச்சா கேஸ் போட்டு. இன்னும் நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். எங்களாயிரம் நீ விலைக்கு வாங்குறியா? வாங்கிக்கோ. அவர் எவ்வளோ வேலை போவார்னு பார்க்குறேன். நானும் முதல்ல அந்த வேலையை செய், பின்னாடி வந்துடுவாருன்னு பார்க்கலாம். லூஸ் பக்கிங்களா, வெயிட் பண்ணுங்க. இன்னும் நிறையா இருக்குது, லைனாக வந்துக்கிட்டே இருக்கு. நான் இந்த வீடியோவும் இதில் போடுவேன். என்னுடைய ஆதாரத்துக்காக நான் வாழ்ந்தது எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், அந்த ஒரு இதுக்காக மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்கோங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எந்த வீடியோ போட நான் பாருங்கள். சமையல் வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன், கோலம் அதுவும் போடுவேன். நன்றி, வணக்கம், பாய். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ். லைக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ப்ளீஸ்.